ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பார்க்கலாம். மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து 1909 கவுன்சில் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா மான்டெக் கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி 1919 வந்து இந்திய அரசாங்க சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1919 சட்டம் படி பார்த்தோம்னா இந்திய மாநிலங்களில் வந்து இரட்டையாட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சைமன் குழு வந்து 1927 வந்திருக்குமா, அதை வந்து நாடெங்கிலும் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதனோட அறிக்கை வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு மாற்றத்திற்கு வந்து திசை காட்டியிருக்குமா. அந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்தோம்னா புதிய அரசியலமைப்புக்கான ஒரு அடித்தளமாக இருந்திருக்கும். அந்த மாநாட்டு முடிவுகளை வந்து பார்த்தோம்னா ஒரு வெள்ளை அறிக்கையாக வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. எப்போனா 1933 மார்ச்ல. இந்த வெள்ளை அறிக்கை இருக்கும்ல, அதை வந்து பார்த்தோம்னா பாராளுமன்ற கூட்டு தேர்வுக்குழு வந்து ஒரு 18 மாதம் வந்து அவங்க வந்து அதை பரிசீலிச்சிருப்பாங்க. அது வந்து அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி அதை பரிசீலிச்சுட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தோம்னா 1934 நவம்பர் 22 வந்து ஒரு இதை கொடுத்துருந்துருப்பாங்க, ஒரு அறிக்கையை. அதை பேஸ் பண்ணி தான் 1935 ஜனவரி 22 வந்து இந்த மசோதாவை வந்து தயாரிக்கிறாங்க. அதை இது பண்ணி 1935 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து நிறைவேற்றிருந்திருப்பாங்க. இந்த சட்டத்தோட முக்கிய உள்ளீடுகள்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்திய மாநிலங்களையும் இந்திய மன்னர் மாநிலங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அகில இந்திய கூட்டாட்சியை வந்து அமைக்கப்படும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தது இந்த மாநிலத்தில் வந்து இரட்டையாட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்களா 1919, அதை நீக்கிட்டு மத்தியில் வந்து இதை வந்து இரட்டையாட்சி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மத்திய கூட்டாட்சி சட்டமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை இரண்டுமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா மாநில அரசுக்கும் இல்லாட்டி அந்த மத்திய அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இல்லாட்டி வந்து 2 மாநிலத்துக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லியிருந்திருப்பாங்க. அரசாங்க அதிகாரங்களை வந்து 3 பட்டியலை வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் வந்து பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. சிறுபான்மை சமுதாயங்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்ததா மாநில சம்மந்தப்பட்ட அதிகாரங்களை எல்லாத்தையும் வந்து அமைச்சர்களோட பொறுப்புலேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அது வந்து மாநில சுயாட்சிக்கு வந்து வழிவகுக்கும். இந்திய விவகார செயலராக இருந்திருப்பார்ல, அவருக்கு கீழே இருந்து அந்த இந்திய சபையை வந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஆலோசகர் குழு வந்து ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. பர்மா வந்து இந்தியாவிட்ட வந்து பிரிச்சு இருந்திருப்பாங்க. ஹைதராபாத் வந்து பார்த்தோன்னா அந்த ஹைதராபாத்ல வந்து ஒரு பகுதியாக பீகார் இருந்திருக்கும், அதுலேருந்து பிரித்து அதை போயிட்டு மத்திய மாகாணத்தோடு இணைச்சிருந்திருப்பாங்க. இந்திய அரசியல் சட்டத்தில் ஆனால் ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணணும்னா அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதை வந்து அப்புறம் 2 இதுவாக பிரிச்சிருப்பாங்க, ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள், அதுக்கப்புறம் வந்து மாற்றப்பட்ட அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாமே வந்து வைஸ்ராய் கிட்ட தான் இருந்திருக்கும். முக்கியமான இதெல்லாம் பாதுகாப்பு, வெளி விவகாரம், அந்த மாதிரி இதெல்லாம். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா யாருன்னா அமைச்சர்கள்ட்ட இருந்திருக்கும் அந்த மாற்றப்பட்ட அதிகாரங்கள் அப்படிங்கிறது. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸோட நிலைப்பாடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த தலைவர்களுக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நிறையா வந்திருக்கும். இதில் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்க எல்லாரும் வந்து தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த சட்டத்தை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நேரு வந்து இந்த சட்டத்தை வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா அடிமைப்பட்டைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா காங்கிரஸ்ல இருந்த வல்லபாய் பட்டேல், அப்புறம் ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி, ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் வந்து இந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இது கொண்டு வரணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேருலாம் வந்து இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா இவங்களுக்குள்ளேயே வந்து இது வந்திருக்கும், முதல்ல வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த புதிய அரசியலமைப்பு முறையை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து மாநில சுயாட்சிக்கு வந்து வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா டேவிட் அர்னால்டு வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றி அவங்க வந்து மக்கள் நலனை காக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு காங்கிரஸ் முடிவு செஞ்சுதான் வந்து டேவிட் அர்னால்டு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்ததா வந்து இந்த காங்கிரஸும் தேர்தலும் பார்க்கலாம். லக்னோவில் பார்த்தோம்னா 1935 ஏப்ரல் 29 வந்து நேரு தலைமையில் வந்து காங்கிரஸ் கூடி இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த சட்டத்தை வந்து வன்மையாக கண்டிச்சிருந்திருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா பொது தேர்தலில் வந்து போட்டியிடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. 1936 ஏப்ரல் மாதம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, காங்கிரஸ் செயற்குழு வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்து 37 எலெக்ஷன் நடந்திருக்குமா, அதில் வந்து பங்கேற்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக இவங்க தேர்தல் அறிக்கையை பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23 வந்து வெளியிட்டிருந்திருப்பாங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருக்கும்ல, அதை வந்து எதிர்க்கணும். அடுத்தது வந்து இந்திய தேசிய விரோத சட்டங்கள், கட்டுப்பாடுகள், விதிகள் இது எல்லாத்தையும் வந்து நீக்கிறதுக்காக தான் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் வந்து பங்கேற்பதா வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் வந்து 1937 பிப்ரவரி மாதம் வந்து நடைபெற்றிருக்கும். இதில் வந்து பிரதான கட்சியாக காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் வந்து போட்டியிருந்திருப்பாங்க. காங்கிரஸ் வந்து அமோக வெற்றி பெற்றிருந்திருக்கும். இவங்க காங்கிரஸ் வந்து ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், சென்னை, பீகார், ஒரிசா இந்த பிளேஸ்லாம் பார்த்தோம்னா அறுதி பெரும்பான்மையில வந்து வெற்றி பெற்றிருந்திருப்பாங்க. பம்பாய், வங்காளம், அசாம், வடமேற்கு எல்லை மாகாணம் இதுலலாம் வந்து தனி பெரும் கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்திருப்பாங்க. பஞ்சாப்ல பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்க ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் வந்து படுதோல்வி வந்து அடைஞ்சிருந்திருப்பாங்க. ஆர்ஜே மூர் வந்து இந்த தேர்தல் வெற்றி வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் தேர்தல் காங்கிரஸின் தேர்தல் வெற்றியை சட்டமறுப்பு இயக்கத்தின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஜே மூர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இவங்க வெற்றி பெற்ற இந்த காங்கிரஸார் வந்து பார்த்தோம்னா டெல்லியில வந்து மார்ச் 17ஆம் தேதி கூடுறாங்க. அவங்க கூட்டிட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த பதவியேற்றதுக்கு அப்புறம் தேசிய விடுதலைக்காக பாடுபடணும். அடுத்ததா அரசியல் சட்டமைப்பு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கும்ல, அதை கூட்டுறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்ததா இவங்க வந்து அமைச்சரவை அமைக்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த அமைச்சரவை அமைக்கிறதுல வந்து அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு வந்து உருவாகி இருக்கும். காங்கிரஸ் இவர் காந்தி தலையிட்டு வந்து அதை சமரசம் பண்ணியிருந்திருப்பார். இருந்தாலும் வந்து இவர் சொல்றத வந்து அந்த அமைச்சர்கள்லாம் கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வந்து ஆளுநர்கள் யாரும் வந்து கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்க அந்த அமைச்சரவை அமைப்பதுல வந்து கொஞ்சம் தேக்க நிலை ஏற்பட்டிருக்குமா, அதை வந்து அந்த கவர்னர்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அதனால சென்னை, அப்புறம் ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பீகார், ஒரிசாலெல்லாம் வந்து சிறுபான்மை கட்சியினர் இருப்பாங்களே, அவங்கலேருந்து அமைச்சரை தேர்ந்தெடுத்து இடைக்கால அரசாங்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. யாருன்னா கவர்னர். அப்புறம் பஞ்சாப், வங்காளம், சிந்து, அப்புறம் அசாம், வடமேற்கு எல்லை மாகாணம் இருக்குல்ல, அங்கே பார்த்தோம்னா காங்கிரஸ் இல்லாத கூட்டணி அமைச்சரவை வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்கும். 1937 ஏப்ரல் 11 கொண்டு வந்திருப்பாங்க. வைஸ்ராய் லில்லித்கோ பிரபு வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, வானொலி வழியாட்டி மாநில அரசின் அன்றாட நிர்வாகத்துல வந்து ஆளுநர்கள் வந்து குறுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 21ஆம் தேதி ஒரு மறைமுகமா ஒரு இதை வந்து அறிவிச்சிருந்திருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா சென்னை, ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒரிசா, வடமேற்கு எல்லை மாகாணம் இந்த 7 மாநிலங்களையும் வந்து ஜூலை மாதம் 1938 வந்து அமைச்சரவை வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. செப்டம்பர் மந்த் பார்த்தோம்னா அஸ்ஸாமில் வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. பஞ்சாப்ல தான் நம்ம பார்த்தோம்ல, இவங்க அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இவங்க வந்து பிரதான எதிர்கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து மாறி இருந்திருப்பாங்க. அடுத்ததாக காங்கிரஸ் மேலிடம் பார்க்கலாம். 1937 மார்ச்சில் பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து ஒரு பாராளுமன்ற துணைக்குழு வந்து ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க. அதை தான் வந்து காங்கிரஸ் மேலிடம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த காங்கிரஸ் மேலிடத்தில் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத், மௌலானா ஆசாத், வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருந்திருப்பாங்க. இந்த குழுவோட நோக்கம் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேர்தல் அறிக்கையில வந்து காங்கிரஸ் சொல்லியிருந்திருப்பாங்களே, அது எல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது காங்கிரஸ் அமைச்சர்கள், அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் வந்து மேற்பார்வையிடுறது. அவங்கள்ட்ட வந்து அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல வந்து நடவடிக்கை இருக்குது. இதெல்லாம் வந்து அதோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும் அந்த காங்கிரஸ் மேலிடத்தோட. காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சிருப்பாங்களே, அந்த நேரத்தில் வந்து முஸ்லீம் லீக் வந்து நாங்களும் உங்க கூட வந்து இடம்பெறதான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அது வந்து நிராகரிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் அமைச்சர்கள் பார்த்தோன்னா ஒரு 28 மாதம் தான் வந்து பதவியில் இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இல்லை செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல, அதில் வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் ஆகிருக்கும்ல இவங்களோட பெர்மிஷன் இல்லாமலே, அதனால இவங்க வந்து பதவி விலகி இருந்திருப்பாங்க. சட்டமன்றத்தால் அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள்லாம் வந்து இவங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் கையொப்பமிட்டிருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து ஆளுநர்கள் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஐக்கிய மாகாணம் பீகார் எல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு வந்து கொடுமை இழைக்கப்பட்டதாக வந்து புகார் வந்து எழுந்திருக்கும். அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு வந்து பீர்பர் குழு, ஷரீஃப் குழு இதில் இந்த விசாரணை குழுக்கள்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததாக வந்து காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் முஸ்லீம்களின் துன்பங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பசல்குலுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்திருப்பாரு.
காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா ஆளுநர்கள் தலையீடு வந்து அதிகமாகவே இருந்ததா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த பதவியேற்றதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, கல்வி, அப்புறம் வந்து கிராம கைத்தொழில்கள், உள்ளாட்சி நிர்வாகம், மதுவிலக்கு, அப்புறம் வந்து கடன் நிவாரணம், தீண்டாமை ஒழிப்பு, அரசியல் கைதிகள்லாம் வந்து விடுதலை பண்றது, அந்த அரசாங்கத்துல அந்த பறிக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் வந்து திருப்பி வந்து மக்களுக்கே கொடுக்கறது, அரசியல் தொண்டர்கள்ல வந்து அந்த அவங்களோட நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி நிறைய சட்டம் இயற்றிருப்பாங்களா அதெல்லாம் வந்து நீக்கிறது, அப்புறம் பத்திரிகை சுதந்திரம் கொடுக்குறாங்க, அரசியலமைப்புகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையெல்லாம் வந்து நீக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகளை வந்து இவங்க அமைச்சரவை வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்தி இருந்திருப்பாங்க. இவங்க வந்ததுக்கு முக்கியமா வந்து 2 அடிப்படை குறிக்கோளா வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேய அதிகாரத்தை வந்து எதிர்க்கிறது முக்கியமா இருந்திருக்கு. அடுத்ததா அரசாங்க அதிகாரத்தை கொண்டு சுதந்திர போராட்டத்தை வலிமை பெற செய்தல் தான் வந்து இவரோட குறிக்கோளா இருந்ததா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முடிஞ்சிருச்சு 1935. தேங்க்யூ.